பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாரும். ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கடி அம்மாவில். அதில் இந்த குண்டம்மா ஆர்த்தி ஏய் தூக்கி எரிஞ்சுனா நல்லா தெரிச்சு போக பார்த்துக்க. நல்லா நீரியான மாதிரி இருந்துக்கிட்டு வாஷ் பேசன் மூஞ்சி வச்சவனு, நல்லா கை கழுவுற வாஷ் பேசன் மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாம் பாவத்தை அந்த புள்ளைய போட்டு கலாய்க்கிற, ஓட்டுற, கொடுமைப்படுத்துகிற நாயே. எல்லாம் அறிவில்லை. 100 நாள் கழிச்சு வெளியே தானே வந்தானோ, வந்தால் தெறிக்க விட்டுருவாங்க. நல்லா பூசணிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு உன்னையெல்லாம் ரொம்ப அந்த பிள்ளை பேசுகிறால்தான் இளைஞர்கள்லாம் அடி வாங்கினாங்கன்னு சொல்கிற. அந்த பிள்ளை மட்டும் பேசலாமா? எல்லோரும் தான் பேசணும், எல்லோரும் தான் கிண்டல் பண்ணணும், எல்லோரும் தான் அகராய்த்தனமாக பேசணும். எதுக்கு ஒரு வாரம் கெஞ்சி கெஞ்சி கேட்டான், எவனும் கேட்கல. அப்புறம் என்ன பண்ண முடியும்? தினமுமா கெஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க. நான் கட்சியில் இருக்கின்றதுக்கா நீ பெரிய அந்த திமிரை கட்டுறாங்க. இப்பெல்லாம் உள்ளே வந்து சத்தாச்சுன்னா வெளியே வந்தோம் கட்சியில் உனக்கு பெரிய போஸ்டிங் கொடுத்துருவாங்கண்ணே. ஆண்டி மயிறு அந்த எருமை கடா நாய் காயத்ரி ரகுராம் நாயே, நல்லா எருமை கடா மாதிரி இருந்துக்கிட்டு இதனால தானே உனக்கு புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை. என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என்னை ஏமாற்றிட்டாங்க. நல்லா இப்படி மண்டையை வச்சுட்டு இருந்தால் எவன்டி ஏமாத்தாமல் இருப்பாங்க நாயே. இப்படியே கொடுமைப்படுத்துகிற போட்டு எச்சன்ற நாயே. நீ தாண்டி எச்ச பாடு. பொலவை பார்த்து நல்லா சம்பாரிச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இதுக்கு வந்த? நீ தானே எச்சக்கலை. சின்ன சின்ன விவசாயிலேருந்து கூலி வேலை பார்க்குறவோட உழைச்சி சம்பாதிக்கணும் ஓடிட்டு இருக்காங்க. 100 நாள் நான் படுத்து நான் காசு வாங்கிட்டு போகிறேன்னு வந்த நீ தாண்டி எச்ச.